அயில மீன் நான் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்டுருக்கேன். இதுவரைக்கும் நான் குழம்பு வச்சதே இல்ல. சரி வாங்க சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டா என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலான்னு பார்த்துரலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அதோட 15 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதோட கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச புளியை அந்த மசாலாவோட சேர்த்து அதோட 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் உரிச்சில், 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரும்போது அந்த அரைச்ச தேங்காய் விழுதியுமே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நான் அன்றைக்கி 1/2 கிலோ மீன் தான் எடுத்திருந்தேன். அதோட தலையும் வாலும் தான் மீன் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லியும் கருவேப்பிலையும் பச்சையாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட சாப்பாடுக்கு அந்த மீனை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அயில மீன் குழம்பும் அந்த ஃப்ரையோடு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.